வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சமைச்சிக்கிட்டே அங்கே உள்ள செடிகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த செடிகள் நல்லா வளர்கிறதுக்கான தேவையான பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க செடியெல்லாம் பார்க்கலாம். இது வந்து அடுக்க நந்தியாவட்ட செடி. இது கொஞ்ச நாளுக்கு முந்தி இந்த செடி எல்லாமே இந்த இலையெல்லாம் காஞ்சி போய் வெறும் கிளை மட்டும்தான் காஞ்சி போய் இருந்துச்சு. நல்லா இருந்த செடி இது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இலைக்கு பின்னாடி நிறைய வந்து அது அப்படி சுருட்டி இலையெல்லாம் வீணாகி போயிடுச்சு. இது பாருங்கள், இது வெள்ளை செம்பருத்தி செடி. இதுவுமே நல்லா பூக்குன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் செடியே வளரவே விடாமல் இந்த வெள்ளை பூச்சி ரொம்ப அந்த செடியை வீணாக்கிருச்சு. இதுக்கு உங்கள் வீட்டில் இது மாதிரி செடிகள்லாம் இருக்கும். இதுக்கு இப்போ நான் இதுக்கு ஒரு டிப்ஸ், சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 3 சம அளவில் எடுத்து நல்லா அரைச்சி, நைஸாக அரைச்சி அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அதை வந்து 1க்கு 2 பங்கு தண்ணி, நார்மல் தண்ணி சேர்த்து ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செடி அந்த பூச்சியெல்லாம் ஒழிஞ்சு செடி சூப்பராக நல்லா வளரும். அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன். இப்போ இது பாருங்கள், மிளகாய் விதையெல்லாம் தொட்டியில் போட்டால் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இது எத்தனை செடி நல்லா வளரும்னு தெரியல. இது பொன்னாங்கண்ணி கீரை. நான் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இந்த குச்சியை நட்டு வச்சேன். எல்லாமே அழகாக துளுத்து வந்துட்டுருக்குது. தக்காளியும் போட்டேன், அது 1-2 செடி வந்திருக்குது. எல்லாமே நல்லா வளர்ந்த பிறகு காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த சட்டியில் நான் வந்து சின்ன வெங்காயத்தோல், முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல் இதெல்லாமே ஊற வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி 4 நாளைக்கு ஒரு தடவை ஊற வச்சுருவேன். நல்லா இது ஊறின பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஃபில்டர் பண்ணி எடுத்து, இந்த தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணின்னா நீங்கள் 2 பங்கு அல்லது 3 பங்கு நார்மல் தண்ணி கலந்து இதை வந்து பூச்செடிகளுக்கு, மல்லிகை செடிகளுக்கெல்லாம் வேரில் ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா செடி நல்லா சூப்பராக வளரும். அதுவும் மல்லிகை செடி ஊற்றிங்கன்னா மல்லிகை செடி நல்லா கொத்து கொத்தா பூ பூக்கும், செடியும் நல்லா வளரும். இது பாருங்கள், அத்தி மரம். இது 3 வருஷத்து மரம். இது தானாகவே வளர்ந்த மரம். இது இங்கே பாருங்கள், இப்போ நான் மல்லிகை செடி காட்டுறேன். கொத்து கொத்தா பூ வச்சுருக்கு பாருங்கள். நான் இது ட்ரை பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே செடி நல்லா வளருது. 2 செடி இருக்குது. 2 செடியிலையுமே நல்லா பூவெல்லாம் வச்சுருக்குது. நீங்கள் வந்து மல்லிகை செடி வந்து எப்போவுமே இந்த நுனியை கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா புதுசாக கிளவிட்டு இலை வந்து அதுலேருந்து பூக்கள் நிறையா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடுத்தது கருவேப்பிலை. இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கருவேப்பிலை செடி இது சின்ன கன்று தான். ஏற்கனவே இன்னும் 2 செடி இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக இலை வருதில்ல, உங்களுக்கு நல்லா இலை பெருசாக வரணும்னா, நல்லா செடியும் நல்லா வளரணும்னா புளிச்ச மோரில் தண்ணி கலந்து வேரில் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே வாங்க, நல்ல செடி வளரும் கருவேப்பிலை செடி. பாருங்கள், கீழே மாங்காய், மாவடுவெல்லாம் நிறைய கொட்டி கிடக்குது. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது. இது 30 வருஷத்து மரம். இதுதான் அது. நாங்கள் இந்த மாவடு இலை எல்லாத்தையுமே வேரில் தள்ளி விட்டுருவோம். அது மக்கி உரமாயிடும். இதுதான் அந்த பெரிய மரம். மாமரம். நிறைய மாங்காய் இருக்குது. நான் நல்லா பெருசாக காய்ச்ச பிறகு நான் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அடுப்பை வச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுப்பு நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம 1/2 கிலோ ஒரு மட்டனை அடிகனமான ஒரு வானலில் சேர்த்து கொஞ்சமாக அரிசி கடைஞ்சி தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து இது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு சேர்த்து வேக வைப்போம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது மூடி வச்சு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்ப்போம். நீங்களும் வீட்டில் தோட்டத்தில் இடம் இருந்ததுன்னா ஒரு மண்ணடுப்போ இல்லை இரும்படுப்போ ஏதாவது வச்சு நீங்கள் பாத்திரத்தில் சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே குக்கரில் தான் வைப்போம். ஒரு நாளைக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள். அதுவும் மண் சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா மட்டன் வெந்துட்டுருக்குது. இடையில ஒரு தடவை நம்ம திறந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பழமான தக்காளி கட் பண்ணிவிட்டேன். தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கசகசா, சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி, கல் உப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் வெந்துருச்சு, 3/4 பாகம் வெந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காய தக்காளி எல்லாமே மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ முதல்ல கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காய தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். இந்த குழம்பு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான குழம்பு மாதிரி இருக்கும். நம்ம எப்போவும் வைக்கிற குழம்பு மாதிரி இல்லாமல் நம்ம பழைய அப்போல்லாம் வைக்கிற அம்மாக்கள்லாம் வச்ச குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெங்காய தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு நான் சேர்க்குறேன். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்க. இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு நல்லா திக்காய் வந்துடும். மூடி வச்சு வேக விடுவோம். இது பாருங்கள், அரநெல்லிக்காய். இது கீழே கொட்டி கிடந்த அரநெல்லிக்காய் தான் எடுத்து காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு அரநெல்லிக்காய் மரம் இருக்குது.
அது மேலே அவ்வளோ காய் இருக்குது, அது பறிக்கவே முடியல. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காயை ஊற்றிக்கலாம். அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு, நான் ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இதை மூடி வச்சுட்டு நீங்கள் விறகை வெளியில் எடுத்துட்டு அந்த நெருப்புலையே உங்களுக்கு அந்த குழம்பு கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், பறவைகள்லாம் எப்படி சத்தம் போடுதுன்னு. ஒரு சின்ன பூனை ஒன்று போச்சு, அதை பார்த்துட்டு இவ்வளோ சத்தம் போடுது. இந்த பறவையோட சத்தம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு பார்ப்போம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. குழம்பும் திக்காகிடுச்சு. இப்போ தாளித்து கொட்டிடலாம். நான் இதுக்கு ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை இதை தாளித்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வெயில் உச்சிக்கு வந்துருச்சு, அதனால் லைட்டிங் கிளியராக இல்லை. இப்போ இந்த குழம்ப நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான நம்ம விறகடுப்பில் வச்சு சமைச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு குக்கரில் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி விறகடுப்பில் வச்சு சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம பிளேட்டில் சாதம் போட்டு மட்டனோட குழம்பு ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் செடிகளுக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ குழம்பு ஊற்றிக்குவோம். ஒரு வேக வச்ச முட்டையை வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக பிரெட் அல்வா செஞ்சுருக்கேன், அதையும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ரசம் எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம லஞ்ச். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.